பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நான் வேத வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு தொடர்ந்து போகிறேன், தசமாகம் கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன். நான் பெரிய ஞானி, ஞானமாக எல்லா இடத்துலையும் நான் பேசுகிறேன், நல்லா பாட்டு பாடுறேன். அது இல்லைங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, முதலாவது நம்ம தீங்கை விட்டு விலக வேண்டும். ஆண்டவர் தங்க தான் சொல்கிறார், நீ ஞானி என்று சொல்லாத, உனக்குள்ளே குறை இருக்குதுப்பா. தீமை விட்டு முதல்ல விலகு, அப்புறம் ஞானத்தை யோசி, ஞானமாக நட அப்படின்றார். தீமை விட்டு நம்ம நினைக்கிட்டாவே நம்ம ஞானியாக மாற முடியுங்க. இப்பொழுது இருக்குது தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம தீமை விட்டு விலகி வாழ்வோம், நியம ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். உங்களுக்கு ஞானம் வேணும்னா நீங்கள் தீமை விட்டு விலக வேண்டும். எங்கள் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொடுக்கிற மகளே மகனே, நாம் தீமையை வைத்துக்கொண்டு அநேக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. நாம் தீமையை விட்டு விலகுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.